الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் சூரத்து காஃபிருடைய 60வது வசனத்தை நாங்கள் இன்று பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, நிச்சயமாக என்னுடைய இபாதத்தை விட்டும் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ, சயத்ஹுலூன ஜஹன்னம தாஹிரீன், நிச்சயமாக அவர்கள் நரகத்திலே நுழைவார்கள். எவ்வாறு நுழைவார்கள் தெரியுமா? தாஹிரீன், சிறுமை அடைந்தவர்களாக நரகத்திலே நுழைவார்கள். இந்த வசனத்தை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னை அழைக்குமாறும் அதற்கு தான் பதிலளிக்குமாறும் சொல்கிறான். அதே நேரத்திலே தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யார் என்னுடைய இபாதத்தை விட்டும் பெருமை அடிக்கிறார்களோ. இங்கே அல்லாஹு தஆலா எதை இபாதத் என்று சொல்கிறான்? முன்னால் எதை சொன்னான்? என்னை அழையுங்கள், என்னிடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொன்னான். எனவே என்னிடத்திலே துஆ கேட்பதை விட்டும் பெருமை அடிப்பவர்கள், என்னிடம் துஆ கேட்காமல் இருப்பவர்கள். எனவே துஆ என்பது ஒரு இபாதத் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறான். நபி அவர்களும் சொன்னார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது அதுதான் இபாதத், அதுதான் வணக்கம். ஏனென்றால் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வணக்கம் துஆ. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது துஆ என்ற அரபு மொழி சொல் அழைத்தல் என்ற அர்த்தத்தை கொண்டது. இந்த அழைப்பு என்பது ஒரு விடயத்தை நாம் கேட்பதற்கும் அழைக்கலாம், அல்லது வேறொரு தேவைக்கும் அழைக்கலாம், அல்லது விருந்துக்கு அழைக்கலாம். எனவே இரண்டு அர்த்தத்திலே இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வணக்கம் என்ற அர்த்தத்திலே, அதாவது வணக்கம், அல்லாஹு தாலாவை நாங்கள் வணங்குகின்ற நோக்கத்திலே அல்லாஹு தாலாவை அழைப்பது. இதுதான் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. இதில் என்ன இருக்கும்? இதில் அச்சம் இருக்கும், ஆசை இருக்கும், அல்லாஹ்வின் மீது அன்பிருக்கும், பணிவிருக்கும். இந்த வகையிலே அழைப்பது தான் துஆ என்று நாங்கள் சொல்கிறோம். இதல்லாமல் ஒருவர் தன்னுடைய தேவையை இன்னொருவரிடத்திலே கேட்கிறார், அவருக்கு அதை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறது. அப்படியான ஒரு அழைப்பு பிரச்சனை இல்லை, அதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் தஆக்கும் ஃபஅஜீபு, உங்களை யாராவது அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதிலளியுங்கள். அதாவது உங்களை யாராவது விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துக்கு நீங்கள் சென்று அவரை சந்தோஷப்படுத்துங்கள் என்ற அர்த்தத்திலே நபி அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள். எனவே துஆ என்ற அந்த வார்த்தை இரண்டு அர்த்தத்திலே பயன்படுத்தப்படும். ஒன்று துஆ கேட்பது, அது ஒரு வணக்கம். இன்னொரு அர்த்தம் சாதாரணமாக ஒருவர் தன்னுடைய தேவைக்காக அல்லது ஒரு விடயத்திற்காக இன்னொருவரை அழைப்பது.